வச்சு சத்தியம் பண்ணி கொடுங்க. இதுதான் நீங்க என்ன சந்திக்கிற கடைசி சந்திப்பு, பாக்குற கடைசி பார்வை, பேசுற கடைசி பேச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் புறப்படுங்க, தயவு செஞ்சு புறப்படுங்க. அம்மா அம்மா அன்புள்ள லாவண்யா, பேசிய கான்ட்ராக்ட் படி மேனகா நடந்து கொண்டாள். குழந்தை பிறந்தவுடனேயே அதை என்னிடம் ஒப்படைத்து விட்டு இனி நம் வாழ்க்கையில் குறுக்கிட மாட்டேன் என்று உறுதி கூறிவிட்டு எங்கோ கண்காணாத தூரத்திற்கு போய்விட்டாள். தவறு செய்தவன் நான். உன்னால் அளிக்கப்படும் எந்த தண்டனையையும் ஏற்க வேண்டியவன் நான். நம் வீட்டில் குடிபுகுந்திருக்கிறதே ஒரு குருவி குஞ்சு. அதை நினைத்துப்பார். அதற்கு ஒரு துணை தேவை. குற்றம் புரிந்த கணவன் உனக்கு தேவையில்லாவிட்டாலும் உன்னால் உருவாக்கப்பட்ட குழந்தைக்கு உடனடியாக ஒரு ஆயா தேவை. இப்படிக்கு பேங்கா. ஏண்டா இருமுறை டாக்டர் பாத்தியா? வியாதி உடம்புல இல்லப்பா, மனசுல. அப்பா, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்கேன். இத பார்த்தா என் லாவண்யா கண்டிப்பா வருவா. ஆனா அவ உயிரோடு இருப்பாளா? இத பாப்பாளா? வெளியில ஒரு ஒவ்வொரு ஆம்பளையும் வீட்டுல தனக்கு ஒரு மனைவி இருக்காங்கிறத நினைக்கணும்டா. அதுக்கு நீ ஒரு உதாரணம். பேரம் வேணும்னு அலர்னேன். இப்ப பேரம் இருக்கான், ஆனா அதை வளர்க்க ஒரு அம்மா இல்லையே. வணக்கம், என் பேரு லாவண்யா. இந்த வீட்டுல குழந்தைய வளர்க்கறதுக்கு ஒரு நர்ஸ் தேவைன்னு கேள்விப்பட்டேன். லாவண் சார், நான் கணவனால கைவிடப்பட்ட ஒரு அனாதை சார். இந்த நர்ஸ் வேலை எனக்கு கொடுக்க முடியுமா? எஸ், யூ ஆர் அப்பாயிண்டட். அம்மா, முடிஞ்சா என் பெரிய குழந்தையும் மன்னிச்சிரு. நான் உங்களுக்காக இந்த வீட்டுக்கு வரல, இந்த குழந்தைக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த ஜென்மத்துல கிடையாது. இதுக்கு சம்மதம் நான் இங்க இருக்கேன். இல்லன்னா இந்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும், எங்க தங்கணும், எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? அவன் தவறு செய்யும் போதெல்லாம் அவர்களிடையில் பெரும் போர்தான். ஆனால் இறுதியில் அவள் அவனை மன்னித்து விடுவாள். காரணம், அவளுக்கு அவன் மீது இருப்பது வெறும் அன்பு அல்ல, பாச வெறி. அவர்கள் இன்ப வாழ்வு மீண்டும் துவங்குகிறது. என்ன உடம்பு? இல்லம் சங்கீதம், அதில் ராகம் சம்சாரம், அவள் நாயகன் பாவம்.
శృంగారనాదం